பணம் ஓடுற விதம் நாம் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து தான் முடிவாகுது. கர்மா ஆஃப் மணினா என்னங்கிற ஒரு 3 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பணத்தோட உறவை நீங்கள் அழகாக்குறதுக்கு 6 நிலைகளை நீங்கள் கடைபிடிக்கலாம். இன்றைக்கி நாம் பணம் சார்ந்த ஒரு விஷயத்தை தான் பேச போகிறோம். ஏதோ பட்ஜெட்டோ சேவிங்ஸோ இல்லை நம்ம பேச போகிற விஷயம். அதுக்கும் மேலே இட்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் யுவர் மணி. தட்ஸ் கர்மா ஆஃப் மணி. கர்மா ஆஃப் மணினா என்னங்கிற ஒரு 3 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை எப்படி கையாளணுங்கிற ஒரு 6 பாயிண்டில் உங்களுக்கு நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே நிறைய பேர் நல்லா உழைக்கிறாங்க, அவங்களுக்கு வருமானமும் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மாத கடைசியில் பேங்க் அக்கௌண்ட் எம்டி. அவங்களுக்கு சடனாக போனஸ் மாதிரி ஒரு பெரிய தொகை அவங்க அக்கௌண்ட்டுக்கும் வருது. வந்த வேகத்திலேயே அது காணாமலும் போகுது. இந்த மாதிரி பணம் சார்ந்து பல மனக்குழப்பங்களில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் நீங்கள் மட்டும் தனியாக இல்லை. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஏதோ லக் இல்லாமல் இல்லை, வருமானம் இல்லாமலும் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் கர்மா ஆஃப் மணி. கர்மா ஆஃப் மணினா ஏதோ மதம் சார்ந்த விஷயமும் இல்லை, ஒரு அமானுஷ்ய செயலும் இல்லை. கர்மானா எண்ணம், செயல், அதனுடைய விளைவு. பணம் சார்ந்த உங்கள் எண்ணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் கர்மா ஆஃப் மணி. பணத்தை நீங்கள் எப்படி உங்கள் கூட ரிலேட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பணம் உங்களுக்காக வேலை செய்கிற விதமும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வருமானம் பண்ணுறப்போ உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் பயத்தோடு வந்துச்சு, இல்லை குழப்பத்தோடு உங்களுக்கு நோக்கி வருதுன்னா நீங்கள் செலவு பண்ணுறப்பவும் அதே ஒரு குழப்பமான சூழ்நிலையோடு இல்லை பயத்தோடு தான் செலவு பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போது உங்கள் பணம் உங்களுக்காக எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான் உங்கள் வாழ்க்கையும் தீர்மானிக்கப்படுது. சரிங்க, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வேண்டாம், ஒரு தெளிவான நிலையிலிருந்து நான் என்னை அணுகணும்னா என்ன பண்ணணும் யோசிக்கிறீங்களா? நான் ஃபாலோ பண்ண இந்த 6 அடுக்கு நிலையை உங்களுக்கு நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். பணத்தோட உறவை நீங்கள் அழகாக்குறதுக்கு இங்கே கொடுக்க போகிற இந்த 6 நிலைகளை நீங்கள் கடைபிடிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளாரிட்டி. பணம் எங்கிருந்து வருது, எங்கே போகுது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். பணம் எங்கிருந்து வருது, எங்கே போகுது அப்படிங்கிற எண்களை கவனிக்கிறத விட அது என்ன எண்ணம் சார்ந்து வந்துச்சுங்கிற கவனம் இருக்கான்னு நோட் பண்ணுங்க எழுதுகிறப்போ. 2வது நிலை கர்மா கிளீனப். இப்போது நீங்கள் பணம் சம்பாதிக்கிறப்போ இல்லை செலவு செய்கிறப்போ கில்ட்டோடவோ இல்லைனா பயத்தோடவோ இல்லை ஒரு விதமான பதற்றத்தோடு நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் ரொம்ப அதிகப்படியான பணத்தை செலவு பண்ணிட்டேன், என்ன ஆகுமோ, என்னுடைய செல்வம் குறைஞ்சிருமோ அப்படிங்கிற எண்ணங்கள்லேருந்து நீங்கள் அதை செலவு பண்ணியிருந்தாலோ இல்லை அந்த வருமானத்தை அந்த மாதிரி எண்ணங்கள்லேருந்து அதை நீங்கள் சம்பாதிச்சிருந்தாலோ இதெல்லாம் அது சரி பண்ணுறது தான் கர்மா கிளீனப். அந்த எண்ணங்கள் இல்லாமல் செலவு பண்ணுங்கள், தாராளமாக செலவு பண்ணுங்கள், குற்ற உணர்ச்சி இல்லாமல் செலவு பண்ணுங்கள். அதுதான் கர்மா கிளீனப். கர்மா கிளீனப் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் மனசில் ஒரு வெற்றிடம் தோன்றும். அந்த வெற்றிடத்தை நிரப்ப தான் த 3rd ஸ்டெப், த மணி ஃப்ளோ டிசைன். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய வருமானம், உங்கள் செலவுகள், இது எல்லாத்தையும் ப்ராப்பராக ஒரு டிசைன் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ எங்கேருந்து வருமானம் வருது, எவ்வளோ பர்சன்டேஜ் வருது, வர வருமானம் எந்த மாதிரி செலவுகளுக்கு போகணும் அப்படிங்கிறது, எந்தெந்த விகிதாச்சாரத்தில் எங்கெங்கே செலவுக்கு போகணுங்கிறத ப்ராப்பராக ஃப்ளோவை டிசைன் பண்ணுறது. உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான தண்ணியை பூமியிலேருந்து எடுக்கிறீங்க, எடுத்துகிட்டு அது உங்கள் ஓவர் டேங்க்குக்கு போயிட்டு பைப்பு மூலமாக இல்லை கிச்சனுக்கு, பாத்ரூம்க்கு, இல்லை சிங்க்குக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரித்து அனுப்புகிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய வருமானத்தையும் அது எங்கேருந்து வருதோ அந்த ஃப்ளோ டிசைனை ப்ராப்பராக பார்க்கணும். பணம் சார்ந்த அந்த ஃப்ளோ எங்கெங்கெல்லாம் பாஸ் ஆகணுங்கிறத டிசைன் பண்ணுற விதம். எப்போ உங்களுக்கு கர்மா க்ளீனப் பண்ணி ஒரு தெளிவு கிடைக்குதோ அப்போ நீங்கள் இந்த டிசைன் பண்ணுவீங்க. 4வது நிலையில் தர்மா அலைன்மெண்ட். இதுதான் இந்த ஸ்ட்ரக்சருடைய சோலே. தர்மா அலைன்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, உங்கள் வேல்யூ சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ள. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு இன்கம் பண்ணுறீங்க, அது எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் உங்கள் வேல்யூ சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே இருக்குதான்னு பார்க்குறது. உங்களுடைய எண்ண ஓட்டங்களுக்கும் உங்கள் பணத்துக்குமான போராட்டங்கள் இல்லாமல் அது சரியான முறையில் முதலீடு செய்யப்படுதா பார்க்குறது தான். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு புகையிலை நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுலேருந்து ஒரு ரிட்டர்ன் கிடைக்குது, அதை கொண்டு போய் ஒரு சுற்றுச்சூழல் நிறுவனத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது பேலன்ஸ் ஆகுது. உங்கள் போராட்டம் இல்லாத எண்ணங்களோடு அந்த பணம் சரியாக செயல்படுறப்போ இன்னும் அது பெருக ஆரம்பிக்கும். இதுதான் தர்மா அலைன்மெண்ட். 5வது நிலை க்ரோத் அலைன்மெண்ட். இது ஏதோ திடீர்னு ஒரு ரஜினி பாட்டு மாதிரி வெற்றி கொடி கட்டு மலை கட்டு அப்படி இந்த பாட்டிலே ஒரு நாள் பணக்காரன் ஆகிற கதை இல்லை. க்ரோத்துங்கிறது ஸ்லோவாக
ஸ்டடியாக லாங் டேர்ம் சஸ்டைனபிளாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். ஒரு செடி வளரணுன்னா அது பொறுமையாக நேரம் எடுத்துக்கும். அந்த விதை பூமிக்குள்ளே போய் வேறு ஊனி அந்த செடி பூமிக்கு மேலே பொறுமையாக வந்து அதுக்கு தேவையான தண்ணியை எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான சூரிய வெளிச்சத்தை எடுத்துகிட்டு அதை வளர்கிறதுக்கு ஒரு நேரமாகும். அதே மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் அது வளர்கிறதுக்கு சரியான நேரங்கள் எடுத்துக்கிட்டு சரியான ஃபினான்ஸ் நமக்கு திரும்ப கொடுக்கும். அது வெல்த்தாக மாறும். இதுதான் க்ரோத் ரிதம். 6th ஸ்டெப், லெகசி ப்ராக்டிஸ். இந்த லெகசி ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வெரி சிம்பிள். நீங்கள் பணம் சார்ந்த முடிவுகள் எடுக்கிறீங்க, உங்களுக்கு பணம் வருது, வருமானம் வருது, எல்லாமே வருது. இதை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் எப்படி கடத்துறீங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு சொத்தை உருவாக்கி நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணி கொடுக்கறதில்ல முக்கியமான செயல். பணம் சார்ந்த எண்ணங்கள், பணத்தை எப்படி கையாளணுங்கிற வேல்யூ சிஸ்டம், இதை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோமா, சொல்லி கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் இந்த 6வது படியில் மிக முக்கியமான ஒரு செயல். இந்த ஸ்டெப் நம்ம சொன்ன மாதிரி ஒன்றா நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா பணம் சார்ந்த உங்கள் உறவு நீடிக்கும், அழகாக இருக்கும். இதை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது தினமும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே சொன்ன அந்த 6 நிலையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு சிம்பிள் ஸ்டெப் இதுதான். டெய்லி ஒரு 10 நிமிஷம் மணி கிளாரிட்டி டைம் அப்படின்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. அந்த டைமில் இன்னைக்கு பணம் எங்கிருந்து வந்துச்சு, அதே மாதிரி இன்னைக்கு பணம் எந்த விதத்துலலாம் நம்ம செலவு பண்ணோம், இந்த ரெண்டுத்தையும் நோட் பண்ண ஆரம்பிங்க. பணம் எங்கிருந்து வந்துச்சுங்கிறது உங்கள் சம்பளமாக இருக்கலாம், இல்லை உங்கள் தொழிலேருந்து வந்தக்கூடிய பணமாக இருக்கலாம். எந்த ரூபத்துலேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி செலவு பண்ணுறது ஒரு டீ செலவாகலாம், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு காய்கறி வாங்கியிருக்கலாம், இல்லை உங்கள் தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்கலாம், இவி பில் பே பண்ணிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய செலவுகள் என்னவோ அதையும் எழுத ஆரம்பிங்க. இதில் 3வது பாயிண்ட், முக்கியமான விஷயம், என்ன எமோஷன்ல நீங்க பணத்தை செலவு பண்ணீங்க இல்ல சம்பாதிச்சீங்க, அந்த உணர்வு என்னங்கிறத கவனிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க செலவுகள் எழுதுறப்போ உங்க நண்பர் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டிருப்பாரு, அவருக்கு நீங்க பணம் அனுப்பியிருப்பீங்க. என்ன உணர்வுல இருந்து நீங்க அந்த பணம் அவருக்கு அனுப்பினீங்க அப்படிங்கிறத கவனிங்க. முக்கியமா அதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு, அது எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எந்த ஜட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது, எந்த கில்ட்டும் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டி மட்டும் தான் நீங்க எடுக்கணும். எந்த உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அந்த பணத்தை செலவு செய்யறப்போ, அப்புறம் அந்த பணத்தை சம்பாதிக்கிறப்போ, இதை தான் நீங்க கவனிக்கணும். பசங்களை கூப்பிட்டு ஷாப்பிங் போயிருப்பீங்க, ஷாப்பிங்க்கு என்ன இன்னைக்கு ஒரு நாள்ல போய் 20,000 ஷாப்பிங் செலவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ இல்லை ஒரு கில்ட்டோ இல்லாத நிலையில இருந்து அந்த எழுதின பேப்பரை நீங்க கவனிக்க ஆரம்பிக்கணும். தொடர்ந்து ஒரு 30 நாள் இதை செஞ்சு பாருங்க. The karma of money will clean up in your life. பணத்தோட உங்கள் உறவு சுத்தமாக நீங்கள் வச்சு வாழ்ந்து வந்தால் பணம் தானாக உங்களை ஃபாலோ பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா இதே மாதிரி சுத்தமாக உண்மையான நிறைய விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். க்ளீன் மணி, கிளியர் மைண்ட், லெகசி லைஃப். மீண்டும் சந்திப்போம் அமைதியாக, நிம்மதியாக. நான் உங்கள் எஸ்.ஜே. ரகுநாதன்.